ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் 10 நிமிஷத்தில் வாயில் வச்சதும் அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி சூப்பரான டேஸ்டியான கல்யாண வீட்டு பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த அல்வாவை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 5 ஸ்லைஸ் மில்க் பிரெட் எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம இந்த டார்க்காக இருக்க ஓரங்களை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப டார்க்கான ஓரங்களை மட்டும்தான் கட் பண்ணி எடுத்தேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு கோதுமை பிரெட்டை விட மில்க் பிரெட்டு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பிரெட் துண்டுகளை எல்லாம் அதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்செடுங்க. நமக்கு இது எந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம பொரிச்சு எடுக்கிறோமோ அந்த கலர் தான் நமக்கு இந்த அல்வாவுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு டார்க்காக வேணும்னா கொஞ்சம் டார்க்காக பொரிச்செடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாம் அதில் நமக்கு போயிடும். இந்த மாதிரி நம்ம எல்லா பிரெட் துண்டுகளையும் நம்ம பொரிச்செடுத்துக்கலாம். குறைவான தீயிலே வச்சு நீங்கள் பொரிச்செடுங்க, இல்லைன்னா நமக்கு கரிஞ்சிடும். இப்போ இதையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 7-8 முந்திரி பருப்பை நம்ம அதில் வறுத்தெடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை வெளியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் நான் ஒரு 7-8 பாதாமை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து அதே நெய்யில் நான் ஒரு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம். நமக்கு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும். நமக்கு கம்பி பதம் எதுவுமே இதில் தேவையில்லை. இப்போ பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது நமக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நமக்கு இது கொதித்து நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. லைட்டாக நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் பொரிச்சு வச்சுருக்கிற அந்த பிரெட் துண்டுகளை எல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த சீனி பாகு படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம போட்டால் பிரெட் துண்டு எல்லா சர்க்கரை பாகையும் இழுத்துரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். பிரெட் துண்டு நம்ம போட்டு 1 நிமிஷத்துலேயே அந்த சர்க்கரை பாகோட நல்லா நமக்கு நனைஞ்சிடும். இப்போ பாருங்கள், பிரெட் துண்டெல்லாம் நல்லா சர்க்கரை பாகோட நல்லா கலந்துடுச்சு. நம்ம இந்த மாதிரி கரண்டியால் நல்லா நசுக்கி விட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டால் பிரெட் துண்டு எல்லா சர்க்கரை பாகையும் இழுத்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம காய்ச்சி ஆற வச்ச 3/4 கப் அளவு பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக தண்ணியிலே நம்ம செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணியும் பால் நம்ம
கலந்து செஞ்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நல்ல திக்கான பாலை காய்ச்சி இதில் சேருங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். நமக்கு இந்த பாலை சேர்த்ததும் கொஞ்சம் கலர் கம்மியான மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது நமக்கு சரியாயிடும். இப்போ பாருங்கள், பாலெல்லாம் நல்லா அந்த ப்ரெட்டோட கலந்துடுச்சு. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப அந்த ப்ரெட் துண்டில் உள்ள எண்ணெயெல்லாம் நமக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் பாதாமையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுதான் அல்வாவோட கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வேறு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு ப்ரெட் அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.